வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 5:18, மார்க்கு 13:31, லூக்கா 16:17 மற்றும் லூக்கா 21:33 ஆகிய பகுதிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனங்களுடைய விளக்கம் என்ன? மேலும் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்ட வண்ணமாக வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 5:18, மார்க்கு 13:31, லூக்கா 16:17 மற்றும் லூக்கா 21:33 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கலாம். இதனுடைய பொருள் என்ன? முதலில் நாம் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா என்பதை நாம் பார்க்கலாம். அதன்படி கடவுள் வானத்தை படைத்து மனிதன் குடியிருக்க பூமியையும் படைத்தார் என்று ஏசாயா 45:18 வசனத்திலே நாம் படிக்கலாம். அடுத்ததாக இந்த பூமியிலிருந்து ஒரு சந்ததி மரணித்து போகிறது என்றும் மற்றும் ஒரு சந்ததி பிறந்து வருகிறது என்றும் இவைகள் மாறி மாறி நிகழ்ந்தாலும் பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றது என்று பிரசங்கி 1:4 வசனத்திலே நாம் படிக்கலாம். மேலும் தேவன் இந்த முழு அண்ட சராசரத்தோடும் உடன்படிக்கை செய்திருக்கின்றாராம். அதன்படி பகல் பொழுதும் இரவு பொழுதும் ஏற்படும் என்றும், அவ்வாறு நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையை நான் அற்றுப்போக பண்ணினால் ஆபிரகாமினுடைய சந்ததியை தள்ளிவிடுவேன் என்றும், அந்த சந்ததியை ஆள்வதற்கு அந்த சந்ததியிலிருந்து ஒரு நபரை ஏற்படுத்தாதபடிக்கு நான் வெறுத்து விடுவேன் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆனால் நான் அவ்வாறு செய்ய போவதில்லை, நான் அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்றும் அவர்களுக்கு இறங்குவேன் என்றும் எரேமியா 33:26 வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் ஒரு நாடாய் இருப்பதற்கு 1948 வருடத்திலே இரக்கம் அளித்திருக்கின்றார். மேலும் பழைய வானத்தையும் பழைய பூமியையும் அளித்த பின்னர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 21:1 வசனத்திலே நாம் படிக்கலாம். அது மட்டுமில்லாமல் அதற்கு பின்னர் தேவன் மனுஷர் மத்தியில் வாசமாய் இருப்பதாகவும் அவர்களுடைய கண்ணீர் கவலைகள் யாவற்றையும் துடைப்பதாகவும் வெளிப்படுத்தல் 21:3 வசனம் மற்றும் 4 வசனத்திலே நாம் படிக்கலாம். ஆகையினால் இந்த எல்லா வசன பகுதிகளிலுமிருந்து நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா என்றால் இவைகள் ஒளிந்து போவதில்லை. அப்படி என்றால் முன்னர் நாம் படித்த இந்த வசனங்களுடைய பொருள் என்ன? அதை புரிந்து கொள்ளும் வகையிலே இந்த பகுதிகளை நாம் படிக்கலாம். அதன்படி மார்க்கு 13:31 வசனம் மற்றும் லூக்கா 21:33 வசனத்திலும் வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்றும், லூக்கா 16:17 வசனத்தில் வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும் என்றும், மத்தேயு 5:18 வசனத்தில் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக நாம் படிக்கலாம். இந்த பகுதிகளிலே மார்க்கு 13:31 மற்றும் லூக்கா 21:33 ஆகிய பகுதிகளில் என் வார்த்தைகள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அது என்னை அனுப்பின பிதாவினுடைய வார்த்தையாய் இருக்கிறது என்று யோவான் 14:24 வசனத்திலே நாம் படிக்கலாம். மேலும் லூக்கா 16:17 வசனத்தில் வேதத்தில் என்றும் மத்தேயு 5:18 நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இரண்டுமே தேவனால் அருளப்பட்டு மோசையினால் எழுதப்பட்ட 5 ஆகமத்தை தான் குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை யூதர்கள் மோசையின் நியாயப்பிரமாணம் என்றும் வரலாறு என்றும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் என்றும் சங்கீதங்களும் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற இருக்கின்றது என்று லூக்கா 24:44 வசனத்தில் நாம் படிக்கலாம். ஆகவே மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய 5 ஆகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதை குறிப்பிடும் வண்ணமாக வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் என்று இந்த பகுதிகளில் குறிப்பிடுகின்றார். இவைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை யோவான் தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கின்றார். இதனை வெளிப்படுத்தல் 21:6 வசனத்திலே எல்லாம் நிறைவேறியது என்பதை குறிக்கும் வண்ணமாக இங்கே ஆயிற்று என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று
குறிப்பிடுவது கடவுளினுடைய வார்த்தைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை குறிக்கின்றது. இதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டாக லூக்காவினுடைய 4ஆம் அதிகார பகுதியினை நாம் படித்தோமானால், அந்த பகுதிகளிலே இயேசு நாசரேத் ஊருக்கு வருகின்றார். அங்கே ஜெப ஆலயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அதிலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஏசாயாவினுடைய 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலான பகுதியினை அவர் வாசிக்கின்றார். பின்னர் அதனை பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்துவிட்டு அவர்களிடம், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அவர் செய்த பிரசங்கங்களையும் அவர் செய்த அற்புத அடையாளங்களையும் குறித்து இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அடுத்த எடுத்துக்காட்டாக மத்தேயுனுடைய 24ஆம் அதிகார பகுதியினை நாம் பார்த்தோமானால், அங்கே சீஷர்கள் இயேசுவினிடம் வந்து தேவாலயத்தினுடைய மகிமையை அவரிடத்திலே காண்பிக்கின்றார்கள். அதற்கு அவர் இவைகள் இடிக்கப்பட்டு போகும் என்று குறிப்பிடுகின்றார். இதனை அவர் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலிருந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை குறிப்பிடுகின்றார். அதிலே அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் என்று. இதன்படி கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70ஆம் ஆண்டில் ஆலயமும் இடிக்கப்பட்டது, அந்த நகரமும் பல முறை அழிக்கப்பட்டது. இதன் பின்னர் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக கூறியபடி அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்கள் இன்று ஒரு தேசமாக காணப்படுகின்றார்கள். இவ்வாறு வானமும் பூமியும் ஒளிந்து போவதில்லை, அவருடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை இந்த வசன பகுதிகள் குறிப்பிடுகின்றது. ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தில் காணப்படும் வானங்களும் பூமியும் என்றால் என்ன? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.